போட்டுல இதுவும் ஆக்டருக்கு வந்து இந்த அறிவும் கொஞ்சம் இருக்கணும். புரியுதுங்களா? எங்க இருக்க பழைய இருக்க ரெண்டு ஒண்ணா வருது. அப்போ உன் டைலாக் மிஸ் ஆயிடுச்சு. இப்ப நீ அடிச்சு டைலாக் பேசினா சவுண்ட் இன்ஜினியர் என்ன பண்ணுவார்? அந்த அடிய டப்பிங்ல வந்து உன் வாய்ஸ் என்ன பண்ணுவாரு? உன் கோபத்தை உன் வாய்ஸும் கேட்கணும். அடிச்ச சவுண்டு டப் சவுண்டு அவ்வளவு வேகம் அடிக்கிறாரு, அவ்வளவு ஃபோர்ஸ் எனக்கு வேணும் சவுண்டு வைப்பாரு. அப்போ சவுண்டும் சவுண்ட் எஃபெக்டும் டப்பிங் ரெண்டுமே மெர்ஜ் ஆயிடுச்சுன்னா ஸ்பீக்கர்ல பர்ற சவுண்ட் வரும். அப்போ பேட் ஆக்டர் தெரியணும், அவர் தெரியக்கூடாது. என்ன பண்ணணும்? டே அக்கையா எங்கடா உறைஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கோபம் டப்பிங்ல வரணும். அதுக்கப்புறம் நீ ஓஞ்சு அடிச்சனா அந்த கோபத்தோட பவர் எவ்வளவு இருக்குன்னா சவுண்ட் இன்ஜினியர் அது சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அவ்வளவு ஃபோர்ஸ் காமிப்பாங்க. அப்போ நீ எவ்வளவு கோபத்துல வர அப்படின்றது ஆடியன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் ஆயிடும். புரியுதா? ஓகே. இந்த பொறுப்பு இருக்கு ஆக்டருக்கு. சும்மா நடிக்கிறவங்க ஆக்டர் இல்ல, மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. ஒரு காட்சியில ஒரு டைலாக் வந்து கதை இருக்கு, வேல்யூ, பவர். புரியுதுங்களா? ஓகே. கம் ஆன்.